والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபை நம்முடைய சமூகத்தில் மனிதனுக்கு இந்த ரமலான் மாதத்துடைய லோகத்துறைக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டியாக அல்லாஹ் இறக்காருடைய இருக்கிற இந்த அல்குரானை அரபியில் 1 அல்லது 2 வசனங்களை ஓதி அதனுடைய தமிழ் அர்த்தத்தை படித்து பார்த்து அதன் மூலமாக கிடைக்கிற அறிவை பெற்றுக்கொண்டு பாக்கி இருக்கிற நம்முடைய வாழ்நாளை நல்லபடியாக கழிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு நாம் அனைவரும் துவா செய்து வருகிறோம். இந்த சந்தர்ப்பத்தை பல பேர்களுக்கு அல்லாஹ் தராமல் சில பேர்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த சில பேர்களும் சொல்லுகிற விஷயத்தை நன்றாக காது கொடுத்து கேட்டு அதன் மூலமாக நமக்கு என்ன படிப்பினை என்பதை பெற்றுக்கொண்டு நாம் அந்த முறைப்படி வாழ்வதற்கு துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் இந்த குர்ஆனை அணுகிற முறையாக இருக்கிறது. முதல்ல ஓத வேண்டும், படிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும். இதுதான் நம்முடைய ப்ரொசீஜர்ஸ். இந்த வழிமுறையை விட்டு வேறு வழிமுறையை கையாண்டால் நமக்கு எதுவுமே புரியாது. அதனால தான் சில பேர் புரிஞ்சா என்ன பண்ணுறதுன்னு பயப்படுவாங்க. பேர் சில பேர் புரிஞ்சாலே பயம், புரிஞ்சுட்டா செய்யணும்ல. வட்டி வாங்கிட்டு இருப்பான், வட்டி வாங்கக்கூடாது நல்லா சொல்லுவான். புரிஞ்சாக்கா பிரச்சனை ஒரு மனசுக்குள்ள, ஏன்னா அல்லா அப்படி சொல்லிட்டானே எப்படி வாங்காமல் இருக்கிறது அப்படின்னு உபச்சாரம் செய்வான். உபச்சாரம் செய்யக்கூடாது நல்லா சொல்லுவான். ஓதுனா பிரச்சனை இல்லை, ஓதுனா தான் இல்லை. ஓதி மூடி வச்சுட்டா பிரச்சனை கிடையாது. எல்லாருக்குமே எப்போ தெரிய முற்படுகிறோமோ மாற வேண்டியிருக்கும். சில பேர் மாறுவதற்காக பயப்படுவாங்க. அதெல்லாம் நல்லா விரிவாக சொல்கிறோம். மாறுவதற்கு ரொம்ப பயப்பட்டு இருப்பாங்க உலகத்தில். அவங்களுக்கு இந்த செய்திகள் காதலே விடாது. அதை அப்படியே வச்சுக்குவோம். பின்னாடி சொல்ல பேசுகிறோம் விளக்கமாக சொல்லலாம். அப்போ இந்த காவசூராவில் கிட்டத்தட்ட 43 வசனங்களை பார்த்துருக்கோம் இல்லையா? 43 வசனங்களில் ஏராளமான செய்திகளை அல்லாஹ் சொல்லியிருந்தான். அது பகைகள் நம்முடைய மனதில் ஆழமாக பதிவு திருப்பும். நம்ம கேட்டாலும் கேட்காட்டினாலும் இந்த சொல்லுகிற இந்த சவுண்ட் இருக்குல்ல, இந்த சவுண்டு நம்முடைய மைண்டில் பதிவாகிடும் மறைமுகமாக. இதெல்லாம் சயின்டிஃபிக் ரிப்போர்ட். இது நான் சொந்தமாக சொல்லலை. ஒரு செய்தியை கேட்கும்போது அந்த செய்தி நம்மை அறியாமல் நம்முடைய மைண்டில் அந்த செய்தி பதிவாகிற செல்கள் இருக்குது. அதெல்லாம் படிச்சிருக்கிறாங்க. அது பதிவாகிடும். அந்த பதிவாகிற அந்த விஷயம் ஒரு காலத்தில் யூஸ் ஆகும். நம்மளுக்கு சாப்பிடும் ஒரு காலத்தில் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஒன்று மௌத்துக்குள்ள யூஸ் ஆகும், அல்லது மௌத்துக்கு பிறகு யூஸ் ஆகும். மௌத்துக்கு பிறகு யூஸ் ஆகி பிரயோஜனப்படாது. ஏன்னா அதுக்கப்புறம் நல்ல திரையை போட்டு விடுவான். அதுக்கப்புறம் உபதேசமும் கிடையாது, எந்த இதுவும் அதுக்கு ஒன்றும் கிடையாது. அதோட முடிஞ்சு போச்சு. சார் அதுக்கு தான் விடாவையாக எல்லாம் பேசுகிறான். அதனால் சார் கிடைத்த சந்தர்ப்பத்தில் 5 நிமிடம் 10 நிமிடம் இது போன்ற விஷயங்கள் கலந்து கொள்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யணும். இதன் பக்கம் உங்கள் குடும்பத்தினரே அழைக்கணும். மனைவி பிள்ளைகள் அழைத்து வீட்டில் உட்காந்து பாமார்கிட்ட கண்டு ஓது உட்காரு இப்போ படிப்பவான்னு சொல்லி இந்த குறிப்பாக நான் சொல்கிற இந்த மனப்பாடம் பண்ணீங்கல்ல, மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க பேர் மகளால். இவங்க அதிகமாக கவனம் செலுத்துனதில்லை. அந்த மனப்பாடம் பண்ணியாலும் குறைஞ்சபட்சம் டெய்லி குரான் எடுத்து வச்சு ரமலான் முடிஞ்ச பிறகு சார்லாம் 2000 3000 ஓதி அர்த்தத்தை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கேன். அடுத்த வருஷம் சார் நீ யோசிக்கும் போது பாருங்கள், மிகப்பெரிய மாறுதல் உங்களுக்குள்ளே ஏற்படும். இந்த மனப்பாடம் பண்ணி ஓதுகிற சகோதரர்கள் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பொதுமக்களாக இருக்கிற உங்களுக்கு என்னன்னு சொன்னாக்கா, ஓதவும் தெரியல, என்னால் சின்ன பிள்ளைங்க அந்த விஷயத்தை விட்டுட்டேன்னு சொன்னாக்கா, குறைஞ்சபட்சம் தமிழ் குரானை எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ விளங்க ஆரம்பிச்சிருச்சு. أعوذ بالله من الشيطان الرجيم
يوم تشقق الأرض عنهم سراعا ذلك حشر علينا يسير نحن أعلم بما يقولون وما أنت عليهم بجبار فذكر بالقرآن من يخاف وعيد. இப்படி ஓத பழகிக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் அது என்ன அர்த்தம்னு நிறைய இருக்கணும். அதில் வாய்ப்பு நிறையா இருக்கிறது. யௌம தஷக்கக்குள் அர்த்தம் அன்னும் சிராஹா. யௌம அந்த நாளில் தஷக்கக்குள்ள பிளந்து விடும். எது பிளந்து விடும்? அது பூமி பிளந்து விடும். அன்னும் சிராஹா அவர்கள் எல்லோரையும் விட்டுவிட்டு விரைவாக இங்க எல்லோரும் விரைவதற்காக பிளந்து விடும் என்று அல்லாஹ் பதிவு செய்யலாம். அதுதான் அந்த முதல்ல ஆரம்ப வசந்த காப்பீர் கேட்டானுங்கள்ல ரசூலா சொல்லும் பொழுது எப்படி நான் மோத்தாவேன், எப்படி நான் அதை அடக்கம் பண்ண பிறகு மண்ணு தைக்கும், எப்படி நான் எழுந்திருப்பேன், அந்த கேள்விக்கெல்லாம் எல்லாம் அந்த மொத்த சொல்லாலே பதில் சொல்கிறோம். அவன் இறுதியாக எல்லாம் படிக்கிறாங்க. எப்போ பூமியை பற்றி உனக்கு தெரியாது, நீ அதை படிக்கலை, அது என்னென்ன செய்யணும் உனக்கு புரியாது, எவ்வளோ சாப்பிடணும் உனக்கு தெரியாது, ஓட்டியாது எதை விட்டு வைக்கணும்னு தெரியாது, அதனால உனக்கு பல விஷயம் புரியாது. உனக்கு எப்படி எல்லாம் புரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கிற, உனக்கு எதுவுமே புரியாது. எப்படி படைக்கப்பட்டேன்னு உனக்கு தெரியாது, எப்படி உள்ள உட்காந்துன்னு உனக்கு புரியாது, உமா வயதில் என்ன திட்டன்னு உனக்கு தெரியாது, வெளியே வந்த பிறகு பல விஷயம் உனக்கு புரியாது. உனக்கு எப்படி எல்லாம் புரிஞ்ச மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு எல்லாமே உனக்கு புரியும் நினைச்சிட்டு உட்காந்துருக்கிற அப்படிங்கிற ஆள சொல்றாங்க. அதனால அன்றைய நாளில் இவன் கேட்கறதெல்லாம் கேள்வி. அதுக்கு இந்த பூமி ஒரு நாள் மொத்தமாக பிளந்து விட போகிறது. பிளந்தா புரியுதா? வெளுப்புன்னு அர்த்தம். வெளுப்பு விட்டுரும். அப்படியே வெளுப்பு விட்ட பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்து அந்த உலகம் அழிக்கின்ற வரை வரக்கூடிய எல்லோரும் சிரா வேகமாக வெளியேறி விடுவார்கள். ذَلِكَ حَشْرٌ இதுதான் எல்லோரையும் ஒன்று கூட்டுகிற ஒரு நாள் அப்படிங்கிற அர்த்தம். எல்லோரையும் ஒன்று கூட்டுகிற நாள். அதை நான் யசீர் எனக்கு ரொம்ப ஈஸிங்கிறாங்க. இப்போ உனக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் புரியாது, உனக்கு வந்து அந்த அளவுக்கு மைண்டு கொடுக்கல யாருக்கும், நபி மாத்திரம் கொடுக்கல, யாருக்கும் கொடுக்கல. எனக்கு மாத்திரம் இந்த கருணையாகும், எனக்கு மாத்திரம் உள்ள அறிவு நல்லா இருக்கு. அதனால இந்த விஷயம் எனக்கு ஈஸி, உனக்கு தான் யோசிச்சு தான் இருப்பேன். அதை எப்படி போய் பழப்போம், அதை போய் எல்லாம் ஆரம்பித்து வருவாங்க, அதை போய் எல்லாம் எல்லாம் ஒன்று கொண்டுவான், இதெல்லாம் சத்தியமா அதெல்லாம் சத்தியமாண்டு நமக்கு என்ன முடியுமோ அதை பற்றியே யோசித்து கொண்டு நம்ம சிரிக்கக்கூடாதீங்க. படைத்த ரப்பல் ஆலமீன் யாருங்கிறதையும் நம்ம யாருங்கிறதையும் உனக்கு தான் கேள்வியே கேட்கணும். அல்லாஹை பற்றி ஒரு விஷயத்தை கேள்வி கேட்கணும்னா நான் யார், அல்லாஹ் யாருன்னு முதல்ல வளர்க்கணும். இவன் என்ன கேட்குறான்னா மனுஷன் நினைச்சிட்டு உட்காந்து கேள்வி கேட்டு உட்காந்துருப்பாங்க. அதை எப்படி பூமி பழக்கும், அதை எப்படி எல்லாம் வெளியே வருவாங்க, அதை எப்படி எல்லாம் ஒன்று கூட்டப்படும், அதை எப்படி ஒரே பேராக இருப்பாங்க, இது தத்தையா பண்ணிட்டா இருக்கும், இதை கேள்வி கேட்டாங்க. அந்த மக்கத்து காப்பியர்கள் வந்து கேள்வி கேட்டான். இன்னைக்கு கேள்வி ஆள் இருக்குது. அங்க அப்படி சாந்தாவன் கேட்டது எப்படி சாத்தியமே இல்லைன்னு. அதுக்குதான் எல்லாம் சொல்றான் அடுத்த இடத்துல நகுன ஆரமும் பிமா எப்போதும் அவங்க மட்டும் கேட்டுட்டு இருக்காங்க. கேள்வி அதை பற்றி முழுமையாக எனக்கு தெரியும். ஆயிரம் என்று சொன்ன அரபி இலக்கணப்படி முழுமையாக பாயிண்டா தெரியும் அர்த்தம். ஆயிரமும் என்று சொன்னால் அது வந்து இந்த இங்கிலீஷ் கிராமரில் வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னு சொல்லுவாங்க. இந்த படித்தவங்களுக்கு தெரியாது, இங்கிலீஷ் படித்தவங்களுக்கு சூப்பர்லேட்டிவ் டிகிரினாக்கா அதை விட அடுத்த ஸ்டேஜ் கிடையாது. அதே மாதிரி ஆரம்பம் வந்து அரபி இலக்கணத்தில் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. எல்லா விஷயமும் எனக்கு தெரியும்னு அர்த்தம் இருக்கு. அவங்க பேசிக்கிறது, அவங்க கேட்கறது, அவங்க எழுப்புற சந்தேகங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். அதனால நீ என்ன செய்யணுனாக்கா ஒமா அந்த அலையும் ஜப்பார், நீ வந்து யாருக்குமே பொறுப்பு சாட்டப்பட்டவர் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. ரசூலுல்லாஹி பற்றி ரொம்ப தெளிவாக இங்கே பதிவு செஞ்சிடலாம். இது வந்து மிக மிக முக்கியமான செஞ்சுட்டு இந்த ரசூலுல்லாஹி பற்றி விளங்காத சமுதாயமாக நம்ம சமுதாயமே இருக்குன்றீங்க. ரசூலுல்லாஹ் போட்டு தூக்கி கொண்டாடிட்டு உட்காந்துக்கிட்டு பாட்டு உட்காந்து சமுதாயம் கேட்டியா அதெல்லாம் தெளிவாக டிக்ளேர் பண்ணுறாங்க. யாருக்கிட்டே நீ போய் நான் சொன்னதுதான் நீ சொல்லணும், நான் என்ன சொல்லணும் இறக்கி உனக்கு தரணும் அதை விட்டோம் சொல்லிடணும்னு சொல்லிவிட்டு அவங்க வர்றாங்க வரமாட்டாங்க ரிசல்ட் தான் கிடையாது. என்ன பண்ணிக்க சொன்னீங்க, ஏன் வரலன்னா உனக்கு கேட்க மாட்டேன். நீ என்ன செய்யணும், நான் சொன்னதை அப்படியே சொல்லணும். அது மாத்திரம் இல்லாமல் நீ அவர்கள் மீது பொறுப்பு சாட்டப்பட்டவரும் கிடையாது, உனக்கு எந்த அதிகாரம் கிடையாதுன்னு சொல்ல வேண்டியதுக்காக மாத்திரம்தான் உன்னை நான் வந்து சைன் பண்ணி வச்சிருக்கிறேன். என் செய்தியை நீ சொல்லணும். அவங்க மேலே வந்து பொறுப்பு சாட்டப்பட்டவர் வந்து கிடையாது. பதக்கு பின்னாடி சொல்லிக்கொண்டே இருக்கணும். இந்த வந்து என்னதான் பொறுப்பு சாட்டப்பட்ட புரியுதா? பொறுப்பு சாட்டப்பட்டவனால என்னண்டாக்கா அப்போ நான் வந்து உதாரணமாக அப்போ தான் உங்களுக்கு போய் நான் வந்து இவர்கிட்ட சொல்கிறேன் இப்போ இந்த விஷயத்தை இவர் கேட்க மாட்டேங்கிறாரு, அதுக்காக நான் வந்து கோவப்படுறது அவர்
என்ன கேட்க மாட்டாங்க இல்லை அப்படின்னு சொல்லி இந்த கண்டிஷன் கிடையாது. இங்கே ரசூலுக்கே கிடையாது. ரசூலுக்கு என்னன்னாக்கா சொன்னதை சொல்லிட்டு வேலையை பார்த்துட்டே இருக்கணும் நம்ம பாட்டுக்கு. அதை அடுத்து சொல்கிறான் பதக்கு நீ சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுவும் எப்படி சொல்லணும்? பில் குர்ஆன், குர்ஆனை கொண்டு தான் சொல்லணும். பாருங்க எவ்வளோ கணிசம் போகிறான் பாருங்க. உனக்கு வந்து சூப்பராக ரொம்ப அறிவாக இருக்குது, நீ வந்து பெரிய சூப்பராக அப்படின்னு சொல்லிட்டு போகணும். அறிவெல்லாம் கொண்டு மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க. சொன்னது அப்படியே பில் குர்ஆன், குர்ஆனை கொண்டு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நீ நான் எதை சொல்கிறேன் அதை சொல்லிக்கொண்டே இருக்கணும். அதுபடி யாருக்கு சொல்லணும் பாருங்க. அடுத்து சொல்கிறோம் மை யஹாஃபு. இந்த செய்தியை கேட்டு சில பேர்கள் பயந்தவர்களாக உனக்கு கொஞ்சம் தோணும். இங்கே மட்டும் ஒரு சலுகை எல்லாம் கொடுக்குறாங்க சொல்லுவாங்க. நான் எங்கேருந்து வர செய்தி வரும், அதில் வந்து சொல்லிடணும். அவங்க மேலே பொறுப்பு சாட்டப்பட்டவர் கிடையாது. அதுக்கு பிறகு உனக்கே கொஞ்சம் நாலேஜ் கொஞ்சம் வழங்கும். சரி இந்த ஆள் கேட்குறாங்க இந்த செய்தியை, இந்த ஆள் கொஞ்சம் பயந்துக்கிட்டு கொண்டு வந்துடுறான். அல்லது உனக்கு லேசாக தெரியாது, அவனுக்கு மாத்திரம் சொல்லுவேன். அடுத்த பாயிண்ட் பாருங்க எப்படி சொல்லலாம் பாருங்க. நல்லா மை யஹாஃபு வயது சொன்னால் எச்சரிக்கையை யாரெல்லாம் பயந்து இந்த உலகத்தை வாழ்றாங்களோ அவங்களுக்கு மாத்திரம் தனியாக கொண்டு வச்சு சொல்லுன்னு அதான் செஞ்சாங்க. பெரிய மாநாடு போடல, கூட்டி வச்சு பெரிய பெரிய பொதுக்கூட்டங்கள் போடல, எல்லாரும் நோட்டீஸ் கொடுக்கல. மாறாக உண்மை வேணும் வந்தாங்க பாருங்க. கஜர் எல்லாரும் வந்தாங்க, ஒவ்வொரு எல்லாரும் வந்தாங்க, ஜெயலலிதா எல்லாரும் வந்தாங்க. ஒரு நாளுக்கு ஒரு டீம் அமைச்சாங்க. இந்த செய்திகளை சொல்ல சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் போட்டு கொடுத்தாங்க. அவங்க வந்து அவங்க ஒய்ஃப்கிட்ட சொன்னாங்க, அவங்க பிள்ளைங்கிட்ட சொன்னாங்க. அவங்க ஒய்ஃபு சில பேர் இருந்தாங்க, அவங்க பிள்ளைங்கிட்ட சில பேர் இருந்தாங்க, சில பேர் வந்தாங்க. அவங்கள மாத்திரம் கூட்டிகிட்டு அப்படியே உட்காந்து சொல்லிட்டே தான் நடிகை. இந்த செட்டப் வந்து தான் நம்மளுக்கு தேவை. இன்றைக்கு இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவான்னு இன்றைக்கு தாவா கலங்கள் இருக்குல்ல, இந்த தாவா கலங்களில் மிக முக்கியமாக செய்ய வேண்டிய தாய்களுக்கு இதில் படிப்படி இருக்கிறது. முக்கியமாக அழைப்பாளர்களுக்கு எங்கே எதை பேசினாலும் 2 வசனமாக ஒரு வசனத்தை எடுத்துக்க வேண்டியதுதான். குர்ஆன் அப்படி தரப்படணும், ஏதோ 2 வசனத்தை எடுத்துக்கணும், சொல்லிகிட்டே இருக்கணும். பட்டுருக்காங்க உனக்கு தலைப்புக்குள்ள பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா குர்ஆனுக்குள்ள தலைப்புகள் ஏராளமான தலைப்புகள் குர்ஆனுக்குள்ள இருக்கிறது. இந்த தலைப்புகளை பேசி அந்த மக்களை வந்து கவர் பண்ணணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஒரு ஆயத்தை நீ பேசினாலும் அந்த ஆயத்துக்குள்ளே 1000 தலைப்புகள் இருக்கிறது, 1,00,000 செய்திகளுக்குள்ளே இருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் இங்கே சொல்லுகிறான். குர்ஆன் சொன்னதை நான் இறக்கிற அந்த விஷயத்தை நீ எடுத்துக்கொண்டு அதை மாத்திரம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுபோல யாரும் அவன் பேச்சை கேட்கிறான்னு சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஒன்றை முன்னா சொல்லணும். கூட பொறுக்கி எடுத்துக்கொண்டே இருக்கணும். கூட முதல்ல யாரு? முதல் குடும்பத்தினர், வைப்பு, பிள்ளைகள், நண்பர்கள், அக்கம் பக்கத்தினர்கள், அவங்களுக்கு ஒரு பொறுப்பு அடுத்தது. வைப்புக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துடணும். எப்போ பக்கத்தில் பேசிட்டு இருக்காதுயா அவங்களுக்கு சொல்லிப்பாரு. பிள்ளைகளுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கணும். எப்போ இவனுக்கு பெருகிட்டியா நீ அடுத்த சொல்லிப்பாரு. இந்த வட்டம் அப்படியே பெருகிட்டே இருக்கும். இந்த வட்டத்தை பெரிய சின்ன வட்டம் நினைக்கூடாது. இந்த வட்டம் தான் பெரிதாக மாறிவிடும். இந்த தப்லீக் ஜமாத் அடிக்கடி நான் பேசிட்டு இருக்கேன்ல, அவங்ககிட்ட ஒரு பாயிண்ட் வந்து சூப்பர் பாயிண்ட் இருக்கு. பல விஷயங்களில் வந்து அவங்க வந்து கொள்கை ரீதியாக பல விஷயங்கள் வந்து முரண்பட்டாலும் இந்த விஷயத்தில் அவங்க வந்து அந்தந்த ஏரியாக்கள் உலக அளவில் இன்னைக்கு பண்ணுறாங்க. என்னது? அவங்க தொழில் போவாங்க, அங்கே உட்காந்து 4 பேர் 2 பேர் தான் உட்காந்துருப்பாங்க. அப்படியா சொல்லி பாருங்க. உட்காந்துக்கிட்டு அவங்க என்ன அவங்க அங்கெல்லாம் தொழிலுக்கு வெளியே போவான்னு சொல்லிட்டு யாரெல்லாம் அவங்க பிடிச்சிருக்குது அங்கே மட்டும் போவாங்க. இவங்க தகுதிக்காரன் போக மாட்டாங்க, இவங்க வந்து அந்த டிஎன்டிசிக்காரன் போக மாட்டாங்க, இவங்க வந்து அக்செப்ட் பண்ணி போக மாட்டாங்க. அவங்க தெரியும் யார்கிட்ட போகணுன்ட்டு போய் கரெக்டாக வாங்க அப்படின்னு சொல்லி ரைஸாக எடுத்துட்டு வருவாங்க. இந்த பாயிண்ட் கரெக்டாக இருக்காது. அந்த விஷயத்தில் தாவாவுடைய உசூல் அடிப்படை உசூலே இருக்கும். தான் சீர்திருத்த வேண்டும், மனைவிக்கு சொல்ல வேண்டும், பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும், கேட்பவர்களுக்கு சொல்ல வேண்டும். உட்காந்து கூட்டி வச்சு மசரா பண்ணிட்டு உட்காந்துருக்க வேண்டும். அது வெளிப்படையாக செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கு வெளிப்படையாக பள்ளிவாசலுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சோறாக்கிறதுக்கு பத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் 5 பேர் தான் வட்டம் உட்காந்துக்குவாங்க. இன்னைக்கு என்ன இப்போ செய்ய போகிறோம்? இதெல்லாம் வந்து என்னன்னா ரசூலோட சின்னது தான். ஆனால் அதனுடைய இதார்த்தம் அவங்க செய்யலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க ஆரம்ப பாயிண்ட் வச்சிருக்கிறாங்க. அதில் நான் நாள் அந்த நல்லா விரிவுபடுத்தலாம்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் ஆரம்ப பாயிண்ட் வந்து கரெக்டாக பண்ணுறாங்க. ஒரு கிராமத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா எப்படி 4 பேர் 3 பேர் இருப்பாங்க. நீங்கள் என்ன காலையில் போய் தொழில் பாருங்க. நம்ம என்ன செய்வோம்? நம்ம தொழில் நம்ம வீட்டுக்கு போயிட்டே இருப்போம். பிற்கால வேறு வேலைக்கும் அவங்க வந்து லைட்டாக ஒரு கவலை ஒன்று போடுவாங்க. என்னது? நம்ம யாருக்காவது சொல்லிடலாம் போய் அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் வச்சுருப்பாங்க. வாங்க திங்கக்கிழமை சந்திக்கணும், செவ்வாய்க்கிழமை சந்திக்கணும், ஒரு ப்ரோக்ராம் போட்டு வச்சுருப்பாங்க. வியாழக்கிழமை சந்திக்கணும், அப்புறம் அந்த கெஸ்ட்டுக்கு போகணும், ஞாயிற்றுக்கிழமை கூடி போய் பயன் ஒன்று பண்ணணும். இப்படி யாருக்குமே இந்த நோட்டீஸ் கிடையாது, வசூல் கிடையாது, பொருளாதாரம் கிடையாது, அடிவரி கிடையாது. அப்படி தானே? இல்லைன்னா நான் அதிகம் சொல்லணும். பொருளாதாரம் அடித்து பார்த்துருக்கீங்களா? தொழில் பார்த்து யாராவது? நான் பார்த்துருக்கேன். நெல்லைக்கு நான் போயிருக்கேன். அந்த பர்கஸ்க்கு ஒரு காலத்தில்
அங்கே எப்படி தான் இவங்க சாப்பாடு போடுறாங்கன்னு பார்க்கும்போது என்ன செய்வாங்க, பெரிய அண்டாவை வச்சுருவாங்க. அங்கே அந்த வாசலில் இருக்கும் பெரிய அண்டா இருக்குது. வர்றவங்களாம் காசு போட்டுட்டே இருப்பாங்க. அந்த ஜாமான் வாங்க போகிறா அது கையோடு எடுப்பார். எவ்வளோ எடுக்கிறதுலாம் தெரியாது, எவ்வளோ எடுக்கிறாரு போகிறாலும் யாருக்கும் தெரியாது. எடுப்பார், ஜாமான் வாங்கிட்டு வருவார், திருப்பி அதை போட்டு விட்டுருவார். அவ்வளோதான். கணக்கு கிடையாது, நோட்டு கிடையாது, எழுத்து கிடையாது, அடிக்க ஒன்றும் கிடையாது. அப்போ பல விஷயங்களில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் கரெக்டாக இருக்குது. கொள்கை ரீதியாக சில விஷயங்கள் அவங்க வந்து முரண்பட்டு போயிட்டாங்க. என்னது ரசூலை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து முரண்பட்டு போனதுனால தான் நம்ம அந்த ஜமாத்திலிருந்து வெளியே வந்து வச்சுக்கோங்க. ரசூலை மாத்திரம் பின்பற்ற வேண்டும், குரானை பின்பற்ற வேண்டும் அந்த டாப்பிக்கில் வந்து தலைப்புரண்டு போயிட்டாங்க. இப்போ சமீப காலங்களில் புத்தகத்தை மாத்திரதான் நம்ம கேள்விப்படுறோம். ஆரம்பத்தில் இந்த அமல்களின் சிறப்புகள்னு இருக்கும், அதை விட மாத்திரதான் நம்ம கேள்விப்படுறோம். புத்தக அதிர்ஷ்டம் தெரியாமல் இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் வருது. ஆனால் பாயிண்ட் ஆஃப் வியூ அடிப்படை விஷயங்கள் அவங்கள்ட்ட நல்லா இருக்கும். அந்த அடிப்படை விஷயத்தை நம்ம எடுக்க மாட்டாங்க. ஒருவேளை அவங்கள்ட்ட இருக்கிற அந்த அடிப்படை விஷயத்தை குரானையும் ஹதீஸையும் பேசுகிற நாம் எடுத்தால் அது போன்ற ஜமாத்தே இருக்காது. இன்றைக்கு வந்து பெரும்பாலும் நம்மள்கிட்ட வந்து அடிதடி தான் அதிகமாக இருக்குது. பொருளாதார அடிதடி, பெண்கள் அடிதடி, இதெல்லாம் நல்லா காப்பாற்றணும், சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குதான் சொல்லிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. ஏன்னாக்கா இந்த குரானை கொண்டு எச்சரிக்க வேண்டும் என்று சொன்னால் குரானில் சொல்லுகிற அடிப்படை விஷயங்களை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் இபாதத்துகளை கவனம் செலுத்தணும். அதிகமாக அல்லாஹ் சொல்லுகிற இபாதத்தில் அதிகமாக கவனம் செலுத்து. பேச்சு மாற்றம் பத்தாது. நான் குரானை அதிசயமாக பின்பற்ற வாய்களே பேசினா பத்தாது. இபாதத்துகள் அதிகமாக கவனம் செலுத்தணும். நபில் துறையில் இருக்கணும், திக்கரில் இருக்கணும். அதுக்காக நம்முடைய குடும்பத்தில் உருவாக்க முயற்சி பண்ணணும். நான் ஒரே மட்டும் அவங்க தப்பு நான் ரைட்டு சொல்லலாம் வந்துட முடியாது. எங்கெல்லாம் நன்மைகள் இருக்குதோ அதை எடுத்துக்க சொல்லி எல்லாம் தப்பெல்லாம் பேச சொல்கிறேன். நான் இந்த அளவுக்கு பேசணும்னு சொன்னாக்கா அங்கே போயிட்டு பேசுவேன். என்னது தொழில் ஜமாத்துக்கு சப்போர்ட் பண்ணாது, சப்போர்ட்லாம் பண்ணாங்க. எங்கெல்லாம் நன்மை இருக்கிறதோ எடுக்க சொல்லி எல்லாம் சொல்கிறோம். எந்த ஜமாத்தாக இருந்தாலும் அவர்கள் செய்கிற காரியங்களில் நன்மையான விஷயங்களை எடுக்க சொல்கிறாங்களா. ஒரு குறிப்பிட்ட ஜமாத்தை பின்பற்றாமல் அங்கெல்லாம் இருக்கிற நன்மைகளை நம்ம எடுக்க விடணும். ஒரே முட்டாக எல்லாம் தப்புன்னு சொல்லி வெளியிட முடியாது. பல விஷயங்கள் அவங்களோட நன்மைகள் இருக்கும், அதை எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு பிறகு தீமைகள் இருந்தால் அதுலேருந்து விலகி வந்துடணும். அதுக்கு போனாலும் நான் பேசுகிறேன். ஜும்மாவில் எந்த ஜமாத்தையும் நீங்கள் பின்பற்ற வேண்டாம். நேரடியாக குரானை முதல்ல சில ஓதி படித்து விளங்க ஆரம்பிங்க. எல்லாம் விளங்க ஆரம்பிச்சுட்டு சொல்லியிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் அவர்களுக்கே இதுதான் கட்டளையாக எல்லாம் இந்த ஆயத்தில் பதிவு செய்கிறான். அதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்ன அறிவுரை இன்னும் இருக்கிறது. சில நாளையில் நம்ம பார்ப்போம். கொஞ்சமாக 2 நாள் தான் பாக்கி இருக்கு சொல்லலாம். நல்ல நாடினால் அப்போ ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்லிக் கொடுத்த அறிவுரைகள்லையே முதல்ல பொறுமையாக இருக்கணும். யார் சொன்னாலும் அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு உட்காந்துருக்க விடாது. நான் சொல்கிற அந்த எச்சரிக்கை கொண்டு தான் எச்சரிக்கணும். அதுக்கு பிறகு செய்திகளுக்கு காது கொடுத்து கேட்கணும். அந்த செய்தி உனக்குள்ள பதிவாகிற மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு முதல்ல ஸ்பெஷலாக நல்லா வைத்திருக்கணும். இப்போ நமக்கு வந்து அந்த தகுதி யாருக்கும் கிடையாது. ரசூலுல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் செய்தி அப்படியே பதிவாகிற அந்த தன்மை நமக்கு கிடையாது. ஆனால் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு மாத்திரம் இறங்கிய மாத்திரத்திலேயே அந்த செய்தியுடைய தன்மையையும் அந்த அறிவையும் முழுமையாக அறிகிற ஒரு ஆற்றலை கொடுத்துருந்தான். அதில் தான் ரசூலுல்லாஹ் அவர்கள் வேறுபடுகிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த அருள்கொடை, ரசூலுல்லாஹ் அவர்களே குர்ஆனை கொண்டு தான் மக்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டிய அறிவுரை இருக்கிறது. அதுக்கு பிறகு எவ்வளவு தகுதி இருந்தாலும் அவர்களை பின்பற்றக்கூடாது என்ற அறிவுரை அங்கே இருக்கு. நான் சொல்றது தான் பின்பற்றணும். எனக்கு மாறாக ரசூலுல்லாஹ் பேச மாட்டாங்க பழைய சொல்றோம். அப்போ ஹதீஸ் நம்ம சொல்லிக்கிறோம்ல, ஹதீஸை ஒரு விஷயத்தை கேட்ட மாத்திரத்திலே புரிஞ்சுக்கலாம் இது குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்குன்னு சொல்லி அந்த அளவுக்கு நாலேஜ் எல்லாம் கொடுத்துருவோம். குர்ஆனை படிக்க ஓத படிக்க அது பெரிய ஹதீஸ் சொல்லுற வந்து அறிவிப்பாளர்கள் சூப்பராக இருந்தாலும் சரிதான். இந்த செய்தி தப்புங்கிறது கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த அளவுக்கு வந்து குர்ஆனில் தெளிவான விஷயங்கள் இங்கே இருக்குது. யாரும் ஏமாற்ற முடியாது. நம்மளை எந்த பெரியாரையும் ஏமாற்ற முடியாது. என்ன பெரியாருக்கு என்ன இங்கே இருக்குது, ரசூலுல்லாஹ் இங்கே சொல்கிறாங்க உனக்கு எந்த பொறுப்பு இல்லைன்னு சொல்லி. அப்புறம் என்ன பெரியார் நாதாக்கள், அந்த அவளியாக்கள் இந்த அவளியாக்கள், அவங்க பணம் கொடுப்பாங்க, இவங்க பணம் கொடுப்பாங்க, அவர் பெரியார் இவர் பெரியார்னு ஏன் சமயத்தில் வந்துச்சுன்னு சொன்னாக்கா மக்கள் இருக்கிற இந்த குர்ஆனை பற்றிய நாலேஜ் இல்லை. ஒரு மதம் வந்து கடவுளை பற்றி தெரியாமல் ஏமாத்துறோம் கம்ப்ளீட்டா. இந்த நம்ம மதம் வந்து என்ன செய்யுன்னு சொன்னாக்கா குர்ஆனை பற்றி தெரியாமல் ஏமாத்துறோம். ரெண்டாம் விட்டா புரிஞ்சு ஒரு சமுதாயம் மற்ற மதங்கள்னா அல்லாஹ் பற்றி புரியல அவனுக்கு, அதனால மொத்தமாக ஏமாத்துறான். மொத்தம் அந்த முனிவர்களும் அந்த குரூப்காரனும் ஏமாத்தனா இல்லையா. இங்கே என்னன்னாக்கா நம்ம மக்களுக்கு குர்ஆன் தெரியாதா, அப்போ குர்ஆன் தெரிஞ்ச 1, 2, 10, 20 பேர்கள் எல்லாம் ஒன்றா சொல்லிட்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார். அவங்க தெரியாமல் ஏமாத்துறாங்க. தெரிஞ்சு ஏமாத்துறன்னு சொல்ல முடியாது.
தெரியாமையே அவர்கள் ஏமாற்றி கொண்டிருக்காங்க. அதுக்காக நம்ம டீப்பாக இறங்கணும் இந்த குரான். நைட்டில் பேசிட்டு இருக்க முடியா? சாதாரண ஆமையின அலைகாங்கிற வார்த்தை கூட ரொம்ப அர்த்தம் தெரியாது. இந்த தக்காத்து கொள்ளி வசூல் பண்ணுகிற அதான் பேசிட்டு இருக்கோம் தொடர்புடையாக நம்ம நைட்டில் வந்து கலந்து சொல்லலாம். அப்போ இந்த ஆமினின அலைகா என்பது ரசூலுல்லாஹி அவர்கள் எதை ஏற்படுத்தினார்கள் என்ற ஒரு பாயிண்ட் கூட தெரியாமல் பல ஜமாத்து இன்னைக்கு தடுமா இருக்கு. அதனால தான் இன்றைக்கு வந்து சண்டை வருது. அங்கே வசூல் பண்ணி கடலூரில் வசூல் பண்ணாங்க. அவ்வளோ அடிச்சுட்டான ஒருத்தன் போகிறான் பேப்பரில், இன்னொருத்தன் போகிறான் இவன் வந்து வீடு கட்டுறான், புதுசாக வீடு கட்டுறான், எப்படி வீடு கட்டுறான்னு தெரியல எனக்குங்கிறான். இப்போ என்ன விளங்குதுன்னா அல்லாஹ் சொன்னால் ஒரு காசை நீ வந்து அடுத்த காசை சாப்பிட்டீங்கன்னாக்கா நீ மாட்டிக்குவேன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இவர்களால் சட்டத்தை ஏற்படுத்தி பொதுமக்களை ஏமாற்றி அந்த ஜக்காத்துங்கிற பேர் வசூல் பண்ணி செய்கிறாங்க இல்லையா? இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு, உங்களுக்கு சொல்ல வேண்டிய கொஞ்சம் தான் இருக்கீங்க. நம்ம பப்ளிக் சொல்கிறதெல்லாம் புரியுதா? அப்போ இதெல்லாம் புரிஞ்சுங்க நீங்கள். அதனால உங்கள் ஊரில் வந்து ஏழைகள் யார் ரொம்ப கஷ்டப்படுறா, எப்படி இருக்கிறவங்க அக்கம் பக்கத்து வீடுகளை பாருங்க, நேரடியாக பாருங்க. பார்த்து அவங்களோட பொருளாதாரம் நேரடியாக கொடுத்து பழகி பாருங்க. ஒவ்வொரு ஊரில் இருக்கிற அந்த விஷயங்கள் வந்து நீங்கள் கொடுத்து பழகிட்டீங்கன்னாங்களா அங்கே ஏழைகள் வந்து தரம் உயர ஆரம்பிச்சு. அதுக்கு பிறகு இந்த ஜமாத்துக்கு மாத்திரம் அவங்க ஒட்டடிக்கிற மாதிரி தெரியும் முக்காசி. நமக்கு கடந்தக்காக வரலாறு தான் சொல்கிறோம், நம்ம விமர்சனம் பண்ணல. அப்போ ஏன் அந்த ரிப்போர்ட் ஏன் வருது? ரிப்போர்ட் வரக்கூடாது. ரிப்போர்ட் வந்தாலே என்ன இருக்கு? அப்போ நெருப்பு இல்லாமல் போயாதுன்னு சொல்றாங்க. ஏன் ரிப்போர்ட் வருது அப்படின்னாக்கா அவங்க ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க. நான் இன்னும் ஒரு 2 நிமிஷம் நான் துண்டு பிடிச்சி எடுத்துட்டேன். எப்படி ரிப்போர்ட் வச்சிருக்காங்கன்னு சொன்னாக்கா, உதாரணமாக இப்போ வர்றாங்க நம்ம பிள்ளைங்களுக்கு வசூல் பண்ண வராங்கல்ல, நான் இது மாதிரி அங்கே மதரசா வச்சிருக்கிறேன், நீங்கள் வந்து உதவி பாவம் அப்படி பேசி வராங்கல்ல, அவங்களுக்கு கூட ஒரு பட்சம் வச்சுருப்பாங்க. நானும் அனுபவப்பட்டுருக்கேன். அதான் சொல்கிறேன். எப்படி வச்சுக்குவாங்கன்னு சொன்னாக்கா, அங்கே உட்காந்து 1 லட்ச ரூபா வசூல் பண்ணாக்கா பர்சன்டேஜ் கணக்கில் அவங்க கொடுத்து வரணும். அது வந்து அந்த பர்சன்டேஜ் வந்து அவங்க தான் நிர்ணயிக்கணும். 20%, 15%, 30% அவங்க தீர்மானிச்சுக்குவாங்க. இதை வந்து குரான் அவங்களுக்கு தேவை கிடையாது. எப்போ நீ போய் 1 லட்ச ரூபா வசூல் பண்ணியா 30,000 எடுத்துக்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆமிலின் அலையை ஆயத்தை விழுந்துருவாங்க. இந்த ஆமிலின் அலையாளர் சொன்னால இதுக்காக பாடுபட்டவர், இதுக்காக பாடுபடுறது அவங்க ஒன்றும் இப்போ சும்மா விளக்கம் தெரியாமல் அர்த்தம் தெரியாமல் ஏதோ ஒன்று செஞ்சு வெளிநாட்டுக்கு வசூல் பண்ணாங்க இல்லையா? வெளிநாட்டுக்கு எத்தனை ஜமாத்தை வெளிநாட்டு வசூல் பண்ணி எப்படி கோடியாக கொட்டுறது இருக்கு? எங்கேயாவது கொட்டுது? நம்மளுக்கு பக்கெட்டு வச்சு வந்து 2000 ரூபா வருது. நம்ம ஜமாத்தில் யார் போகிற மாதிரி தெரியல, அது நல்லா காப்பாற்றிருக்கலாம். பெரும்பாலும் வச்சுட்டு ஏன் அஸ்வாத் பண்ணில் வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்களை விரும்புகிறோம். நம்ம மனசு ரீதியாக ரீசன் என்ன சொன்னாக்கா, இந்த வசூலில் கூட நம்ம அப்படிலாம் பார்க்கலைங்க. நான் வந்து ஒரு 2 வருஷம் ஆக போகுது. வெளிநாட்டு வசூல் பண்ணுறது, அங்கே கலெக்ஷன் பண்ணுறது, அங்கே ஒரு இது பண்ணிக்கிறது, அதில் இதை வந்தவங்க இதை போடுறாங்களா, இதை ஓடிட்டு இருக்காங்க. வழக்கத்தார வச்சுக்கான்னு இதுதான் தேவை. இது மாதிரி இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த ஜமாத்தார்கள் இன்றைக்கு வந்து இந்த தாயத்தை வைத்துக் கொண்டு அவர் அடிக்கிற போட்டு இருக்கிற சுவாங்கலாம் சொல்லி மாறாது. அதனால தான் வந்து சமுதாய மக்கள் இன்றைக்கு வந்து அதிகமாக இதெல்லாம் ரிப்பேர் ஆகுது. இதையெல்லாம் நல்லா சொல்லவில்லை என்பதை நமக்கு எப்படி புரிஞ்சு சொன்னாங்க. டீப்பாக இறங்குறோம், அதுக்குள்ள டீப்பாக இறங்கி இதை சரியாக தப்பான ஆய்வு செஞ்சு பார்க்குறோம். அந்த ஞானத்தை உங்களுக்கு நல்லா கொடுக்குறோம், உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம். அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கோம், குரானை ஓதுங்க, குரானை படிங்க, யாரும் உங்களை ஏமாற்ற முடியாதுன்னு சொல்லி. அதனால வந்து நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு அப்படி கற்று வச்சுக்கூடாது. நான் சொல்கிறது என்ன, நன்மை கருதி சொல்கிறேன். நான் அதுக்காக பணம் கொடுக்கக்கூடாது, யாருக்கும் தர்மம் செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. நம்ம கொடுத்துட்டோம்னா கூலி நம்மளுக்கு இருக்குது. யார் வந்து கேட்டாலும் கொடுத்துருவோம். நம்ம ஒரு ஆள் வந்து கேட்கறதுனா கொடுத்துருவோம். ஆனால் உள்ளுக்குள்ள எல்லாம் சட்டம் பார்க்கணும். ஜமாத்துகளெல்லாம் முடிவு பண்ணாது யாருக்கு எவ்வளோ கொடுக்குறது. நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் எதிர்த்துருக்கோம். இது நாங்கள் படிக்கிற காலத்தில் எதிர்த்து அங்கே நீக்கப்பட்டிருக்கோம். நாங்கள் அந்த கல்லூரியில் இருக்கிறோம். இதெல்லாம் பேசும்போது இதெல்லாம் வந்து வேறு மாதிரி ஆயுதம் கொடுக்குற காலத்தில் நமக்கு எதிர்ப்பு ஆயுதம் சொல்லி நம்மளோட நீக்கலாம் உண்டு. அதெல்லாம் பெரிய சொல்ல தேவையில்லை. அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த ரமலான் மாதத்தில் வந்து குறிப்பாக நம்ம சொல்லிக்கிறது என்னது, நேரடியாக குரானை அணுகுங்க. அரபி தெரிஞ்சால் அரபியில் ஓதி படிங்க, தமிழை படித்து ஆரம்பிங்க. ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் 5 நிமிஷம் செலவு பண்ணுங்க. ஒரு காலகட்டத்தில் வச்சால்தான் மிகச்சிறந்த மாற்றம் நமக்குள்ள ஏற்படும். சமுதாயத்தில் யாருமே நம்மளை ஏமாற்ற முடியாது, எந்த தலைவர்களும் ஏமாற்ற முடியாது. இன்றைக்கு அரசியல்வாதிகள்லாம் ஒன்றா போயிட்டாங்க பாருங்க. இல்லை இதை நிறைய பேசலாம் சார், பேசிக்கணும். எதுக்கு வந்தாலும் பிரச்சனை கிடையாது. புரியுதா உங்களுக்கு? எல்லாமே இன்சைடில் ஒன்று வச்சுக்கிட்டு தான் மக்கள்கிட்ட வருவாங்கிறத புரிஞ்சுக்கங்க. மக்கள் வந்து பலகீனமாக இருக்கிறார்கள் என்பது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதை வைத்துக்கொண்டு அவர்கள் மக்களை வந்து வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு சப்ஜெக்ட் நான் எக்ஸ்ட்ரா பதிவு செய்கிறேன். இது சம்பந்தமாக எந்த இயக்கத்தை சார்ந்தவர்களே என்ன அணுகலாம். எந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் இருந்தாலும் இல்லை இவ்வளோ வந்து நீங்கள் போர்டாக பேசுகிறீங்க, அது வந்து தப்பாக பேசுகிறவா இருக்கிறது யாரும் நினச்சிங்கன்னாக்கா நீங்கள் நேராக வந்து அணுகுங்க. அதுக்கான ஆதாரத்தை நம்ம புராணமாக கொடுப்போம்.
அவங்கள்ட்ட போட்டி போடணுங்கிற எண்ணம் நம்மளுக்கு கிடையாது. ஆனால் நம்ம சமுதாயத்தை இருந்து நம்மகிட்ட இந்த பேச்சு கேட்கிற சில பேர்களை அந்த கூட்டத்தை விளக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அப்ப அல்லாஹ் நமக்கு துணை இருக்கிறான். எந்த ஜமாத்தார்களும் நம்மை காப்பாற்ற முடியாது. எந்த ஜமாத்தாரும் நம்மளுடைய உயர்வை கணிக்க முடியாது. எந்த ஜமாத்தாரும் நமக்கு கடைசி வரை விட மாட்டாங்க. அதனால் அதெல்லாம் கவனத்தில் கொண்டு அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்று முழுமையாக நம்பி அவன் பக்கம் முழுமையாக மனதை திருப்பி வாழக்கூடிய ஒரு தோப்பிக்கு வளர்மை எனக்கும் உங்களுக்கும் எங்கள் குடும்பத்தினருக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் தான் தரப்பட வேண்டும். காக்கல் தான் நான் அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த கோலம் கொடுக்க சொல்கிறேன். இல்லை பப்ளிக் பண்ணாமல்